சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா ஆட்சியில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய விஷயம் இது. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு துணை நிற்போம் நாங்கள். சரிங்களா? அதனால எதுவும் பயப்பட வேணாம். நீங்கள் தேமுதிக சார்பாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ உறுதியாக நாங்கள் செய்வோம். சரிங்களாம்மா? சந்தோஷம். இதை பார்த்ததில்ல நாங்கள் தான் போகிறோமா, பார்த்துட்டு அறிக்கை கொடுப்பேன். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நாம கண்டிப்பா ஜெயிச்சு வருவோம் இந்த வாட்டி. மக்களுக்கு நல்லது வர எனக்கு வரலண்ணா. வந்து உதிரி பாகம் பண்ணணும்னா கூட இங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ விளாத்திக்குளம் பக்கம்லாம் தரிசனம் நிறைய ஏக்கர் கணக்கில் கிடக்கு. அப்படிங்கும்போது அங்கே போகலாம், ரோடு வேலையே வரலாம். உதிரி பாகம் போனா வந்து இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கனிமொழியை மாட்ட 2 தடவை வந்து எல்லாருமே சந்திச்சோம். உங்க இடத்துக்கு வராது, அந்த காலத்திலே நீங்க டெலிட் பண்ணிட்டு எதுவுமே வராதுன்னு சொன்னாங்க. 3ஆவது தடவை கீதா ஜீவனும் ரெக்கமெண்டேஷன் வந்து சொன்னாங்க. அப்படியே ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் அன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து திறக்க வந்தாங்க. அந்த கார் தொழிற்சாலை திறக்க வந்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் எங்களை வாங்க, நீங்க ரொம்ப வரக்கூடாது, 4 பேர் தான் வரணும்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படின்னா 15 பேர் போனோம். போனோன்னா அவர் ராஜா தான் பேசினேன், டிஆர்பி ராஜா தான் பேசினேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து 93 வருஷமா எங்கள் 3ஆவது தலைமுறை 4ஆவது தலைமுறை இருக்கோம். நாங்கள் இந்த இடத்த விட்டு கண்டிப்பாக போக மாட்டோம். ஆமாம், இதில் ஒரு 1000 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. எல்லாம் 1/2 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர். வந்து ஒரு விஷயம் சொல்றேங்கய்யா, நான் எவ்வளோ வாட்டி தூத்துக்குடி வந்திருக்கேன். இங்கே விவசாயம் கிடையாது, பெரிய தொழிற்சாலைகள் கிடைக்காது. தூத்துக்குடி அப்படின்னு சொன்னாலே உப்பு தான். இருக்கின்ற இந்த 6 கிலோமீட்டர்ல இருக்கிற வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அப்படி என்ன இவங்க பண்ணணும், அது புரியல எனக்கு. அடையாளமே இதுதான். ஆமா, தூத்துக்குடினாலே உப்பு தான். அடுத்து முத்து குளிக்கிறது இல்லையா, அது எல்லா பேப்பர்லயுமே அவங்க வந்து கூட்டணி பத்தி தாங்க கேட்பாங்க. புரியுதுங்களா? மக்கள் வாழ்வாதாரம்
மக்கள் பிரச்சனையை பத்தி கேட்க மாட்டாங்க. அது சொல்றது நான் ஒருத்தி தான். ஆமா. எங்க போனாலும் first மக்கள் பிரச்சனையை கேளுங்க. அவங்க சொன்னதுனால இந்த இதுல வந்து 1,00,000 பேர் வாழக்கூடியவங்களாம் பெரிய சந்தோஷம். அவ்வளவு பேருக்கு அந்த வாட்ஸ்அப் எல்லாமே போய் ரொம்ப பிரபலமா இருக்குது. ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இருக்காங்க, எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கு, மத்தியில அரசு இருக்கு. உங்களுக்கு ஏன் நான் சப்போர்ட் பண்றேன்னா, எப்பவுமே தேமுதிக மக்களுக்கு துணை நிற்போம். புரியுதுங்களா? அந்த வகையில தான் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். நிச்சயம் ஒரு நல்ல காலம் வரும் இந்த தேர்தலுக்கு பிறகு. அப்பொழுது என்னுடைய குரல் உங்களுக்காக சட்டசபையில் எதிரொலிக்கும். சரிங்களா? சரிங்களாயா? நன்றி, நன்றிங்க, நன்றி. ஆமா, அதான் வந்திருக்கல, அதுக்கு தான் வந்திருக்கீங்க. மீனவர்கள், விவசாயம், உப்பு, இது 3 தான் இங்க முக்கியம். அதனால பள்ளிக்கூடமும் கிடையாது, எதுவும் கிடையாது, ரோடு கிடையாது. ஏன் பள்ளிக்கூடம் இல்லைங்களா? அங்க போன 6 பேருக்கு தான் போகணும் பிள்ளை எல்லாம். 100 வீடு இருக்குங்க. மேலதான் இருக்கு. ஒரே பக்கம் வாங்க. பிரஸ் இங்க இருக்கீங்க, இங்க இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கங்க. நேற்றும் இன்றைக்கும் தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க நான் வந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த 2 நிகழ்ச்சி, உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற நிகழ்ச்சிகளுக்காக இன்றைக்கி தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம். 3ஆம் தேதி வரைக்கும் நான் தென் மாவட்டத்தில் தான் இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்த உப்பளங்கள் உப்பு உற்பத்தி செய்கின்ற இந்த பூமியிலிருந்து நான் பேசுகிறேன். ஏன்னா தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே முதலில் ஞாபகத்துக்கு வர்றது உப்பு தான். அதில் எந்த மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு தான் நம்ம ஊரில் பழமொழி இருக்குது. ஸோ அந்த உற்பத்தி செய்கிற மக்களுக்கே இன்றைக்கி வாழ்வாதாரத்துக்கு ஒரு கேள்விக்குறி என்றால், ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அவங்களுக்கு துணை நிற்கணும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ இவங்க சொல்கிற கணக்குக்கு இப்போ அண்ணன் சேகர் அண்ணன் தான் என் பக்கத்தில் இருக்கார். நேற்று நம்ம மீட்டிங் நடந்த இடத்துக்கே சங்கத்தின் சார்பாக அவங்க கோரிக்கை மனு வச்சுருக்காங்க. இங்கேருந்து சற்றேறக்குரிய ஒரு 6 கிலோமீட்டருக்கு உப்பு உற்பத்தி தளம் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த கப்பல் கட்டும் தளம் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் நாங்கள் கேட்குற முதல் கேள்வி. ஏன்னா இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ காலி இடங்கள் இருக்குது, எவ்வளவோ மானபத்த பூமி இருக்குது, விளையாத நிலங்கள் இருக்குது, கவர்மெண்ட்டோட லேண்ட் எவ்வளவோ இருக்குது. ஏன் அங்கெல்லாம் போய் அந்த திட்டத்தை கொண்டு வந்தால் இவங்களே அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க இல்லையா? இன்றைக்கி ஒரு விவசாயத்தை அழிப்பதும் உப்பு உற்பத்தியை அழிப்பதும் இந்த நாட்டை அழிப்பதற்கு சமம். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சற்றேறக்குரிய ஒரு 5 தலைமுறையாக இதை நம்பி வாழ்கின்ற மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இதை நம்பி இருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் எம்டி லேண்ட் இருக்கோ, எங்கெல்லாம் விவசாயமும் உப்பு உற்பத்தியும் பாதிக்காத நிலங்கள் இருக்கோ, அங்கே தான் அந்த ஸ்கீம் கொண்டு வரணும். அதுதான் நியாயம். இல்லை என்னால் மக்களை எதிர்த்து நீங்கள் ஒரு ஸ்கீம் கொண்டு வரீங்க அப்படின்னா, இப்போ எப்படி இங்கே ஸ்டெர்லைட் ஆலயம் மூடப்பட்டதோ அதுதான் எதிர்காலத்தில் அதற்கான முடிவாக அமையும். ஒரு திட்டம் இங்கே கொண்டு வருவது மக்களுக்காக தான். அந்த மக்களே அதை எதிர்ப்பு தெரிவித்தா அப்படி ஒரு திட்டம் எதிர்க்கு? அப்படி வந்த திட்டம் நிச்சயம் ஃபெயிலியர் தான் ஆகுமே ஒழிய சக்ஸஸ் ஆகவே ஆகாதுங்க. அதாங்க உண்மை. நிச்சயமாக உப்பு உற்பத்தி செய்கின்ற என் சகோதரர்களுக்கு, இங்கு வாழ்கின்ற அந்த வாழ்வாதாரத்தை வைத்திருக்க அத்தனை குடும்பத்திற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முழு ஆதரவை நாங்கள் தெரிவிக்கிறோம். உடனடியாக இதற்கான அறிக்கையை நாங்கள் தர இருக்கிறோம். நிச்சயமாக முதலமைச்சர் கவனத்திற்கும் நாங்கள் கொண்டு செல்வோம் என்பதையும் சொல்கிறேன். 2026 இன்னும் 2-3 மாதத்தில் தேர்தல் வரப்போது. ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் மிகப்பெரிய ஒரு ஆட்சிக்கு வரும்போது நிச்சயமாக நாங்கள் எங்கே அங்கே வங்கிக்கிறோமோ அங்கே தாங்க இந்த வாட்டி வெற்றி பெறும். அதை நான் உறுதியாக சொல்கிறேங்க. அப்படி வரும் பட்சத்தில் நிச்சயமாக ஆட்சியாளர்களிடம் மக்களுக்காக நான் பேசுவேன். இந்த தூத்துக்குடி மக்கள், விவசாய மக்கள், உப்பு உற்பத்தி மக்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து வேண்டாம். இன்றைக்கி நிலைமையில் நாங்கள் உடனடியாக அறிக்கை தருவோம். இவங்களுடைய என்ன அந்த ப்ராப்ளம் சுச்சுவேஷனோ அதை சிஎம் கவனத்திற்கு நிச்சயமாக கொண்டு போவோம். தேர்தல் முடிஞ்சு ஒரு ஆட்சி வரும்போது அதில் நாங்களும் அங்கம் வகிக்கும்போது மக்கள் குரலாக சட்டசபையிலும் பேசி ஆட்சியாளர்களிடமும் பேசி இங்கே அந்த ஸ்கீம் வராமல் உறுதியாக தடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன்.
இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. வேறு இன்னும் ஒரு 10-15 நாளில் இறுதி வடிவம் வந்துடும். பத்திரிகையாளரை அழைச்சி தான் நாங்கள் முதல்ல தலைமை கழகத்தில் அறிவிப்போங்க. அந்த அறிவிப்பு தாங்க இறுதியானது, ஆதாரபூர்வமானது. சரிங்களா? இந்த யூடியூப்பில் வர்றது, நாங்கள் சொல்லாமையே அவங்களா ஒன்று போடுறதெல்லாம் உண்மைக்கு புறம்பானவை. ஏன் நம்ம யோசித்து முடிவு எடுக்கிறோன்னா, வரும் எதிர்காலம் தமிழ்நாட்டுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் எந்த வகையில் நம்ம ஒரு முடிவெடுத்தால் நல்லதோ அப்படி தான் நம்ம யோசித்து இந்த வாட்டி டிசிஷன் எடுக்க போகிறோம். ஆனால் உறுதியாக நாங்கள் அப்படி சட்டசபையில் அங்கம் வகிக்கும்போது முதல் பிரச்சனையாக இந்த உப்பு உற்பத்தியை பற்றி உறுதியாக நான் பேசுவேன். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உறுதியாக சொல்கிறேன். சரிங்களா? இந்த உப்பள பிரச்சனையாக தொடர்பாக சென்னையில் முதலமைச்சர் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சா இதை பற்றி கோரிக்கை வைப்பீங்களா? இல்லை, இப்போ உடனடியாக அங்கே சந்திக்கிறதுக்கு இது இருக்குது. அதனால் இப்போ உடனே இல்லை, உடனே நான் அறிக்கை தரப்போகிறேன். சரிங்களா? நான் 2ஆம் தேதி முடித்து 3ஆம் தேதி சென்னை போயிடுவேங்க. அதுக்கு முன்னாடி நான் அறிக்கை இங்கே இருக்கும்போதே கொடுத்துடுவேன். அதுக்கப்புறம் எப்படி வாய்ப்பு அமைகிறதோ அதை நிச்சயமாக வாய்ப்பு இருந்தால் பேசுவோம். இல்லைன்னா சிஎம் செல்லுக்கு நான் இதை டைரக்ட் பண்ணுவேன். என்னோடய லெட்டர் பேடில் நிச்சயமாக இந்த லெட்டர் பேடை நாங்கள் அனுப்பி அவரோட கவனத்துக்கு இதை கொண்டு போவோம். உறுதியாக இதை செய்வோம். சரிங்களா? நன்றி. வணக்கம். சரிங்களா?